சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என வைகோ அறிவித்துள்ளார். தனக்கு பதிலாக கோவில்பட்டியில் விநாயகா ரமேஷ் போட்டியிடுவார் என்றும் அறிவித்துள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் மதிமுக வேட்பாளரான வைகோ இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்திருந்தார். கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென கடைசி நேரத்தில் வைகோ தனது முடிவை மாற்றிக் விநாயகா ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது வைகோவும் உடனிருந்தார். பின்னர் கூடியிருந்த மக்களிடையே பேசிய வைகோ நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தார். இதுகுறித்த அறிக்கையை வாசித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பல நூறு ஆண்டுகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் சமூகங்களுக்கு இடையில் பகையை மூட்டி அதில் குளிர்காய பலர் முயல்வதாக புகார் தெரிவித்தார். தன்னை மையமாக வைத்து சாதி மோதலை ஏற்படுத்த திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே சாதி மோதலை தடுக்கும் வகையில்தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என வைகோ கூறியுள்ளார். தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அணியின் வெற்றிக்கு மதிமுக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் வைகோ தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.